குழந்தையோட அப்பா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பார் போல், அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அம்மா பேசின வீடியோ சர்க்குலேட் ஆச்சு, இப்போ அவங்க அப்பா பேசின வீடியோஸும் சர்க்குலேட் ஆகுது. அதாவது விக்டிம் ஃபேமிலியை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோமே தவிர 2 கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவனுங்க 2 பேர் யார், அவனுங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவனுங்க எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தானுங்க, இதுக்கு முன்னாடி அவனுங்க வேற ஏதாவது தப்பு பண்ணி வெளியே வராமல் இருந்திருக்கா, அதை பற்றிலாம் யாருக்கும் பேசணும்னு தோணவே இல்லை. அதெல்லாம் நாங்கள் எதுக்கு பேசணும், அது எங்களுக்கு எப்படி தெரியும், போலீஸ் தானே விசாரிக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்போ அவங்க அம்மா அப்பா கிட்டையும் போலீஸ் தான் விசாரிக்கணும். நீங்கள் ஏன் ஜட்ஜ் பண்ணுறீங்க? நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா நீங்கள் படித்து போலீஸ் ஆகுங்க, இல்லை ஜட்ஜ் ஆகுங்க. அந்த கிரிமினல்ஸ் 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கான், நான் வந்து எந்த தப்பு பண்ணலை, நான் எந்த தப்பு பண்ணலைன்னு. அதுக்கு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அப்போ வந்து அவன் நான் எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்கிறான். அப்போ வந்து ஒரு வேளை அவன் உண்மையான குற்றவாளியாக இருக்க மாட்டானா என்னவோ எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாரு. எப்படி இந்த மாதிரிலாம் பேச முடியும்? அப்புறம் போலீஸை எப்படி சிசிடிவியில் செக் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க? இது எதுக்குன்னா மக்களை வந்து ஒரு குழப்பத்திலே வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அரசியல் இப்போ பண்ணி ஆகணும், இந்த பிரச்சனையில் அரசியல் பண்ணி ஆகணும். அதனால மக்களை குழப்பத்திலே வச்சிருக்கணும். இது எல்லாத்தையும் போனால் போதுன்னு விட்டுட்டா கூட ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்று. கண்டென்ட்டை இதை பற்றி போட்டவங்க எல்லாரும் அந்த குழந்தையோட ஃபேஸை மறைக்க கூட இல்லாமல் வீடியோஸ் போட்டிருக்காங்க. யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த குழந்தையோட ஃபோட்டோவை நீங்கள் யூஸ் பண்ணீங்க? வெறும் 10 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்குன்னு ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்க மாட்டாங்களா? 10 வயசுனா ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அந்த குழந்தை படிக்காது? அப்போ அந்த குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா? அப்போ அந்த குழந்தையோட ஃபோட்டோவை ஃபோனில் பார்க்குற அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்து, இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் எல்லாரும் அந்த குழந்தையோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ என்ன நினைப்பீங்க? ஓ, நம்ம எல்லாரும் நமக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும்னு பேசியிருக்காங்கன்னு நினைப்பீங்களா, இல்லை நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அழுவீங்களா? அந்த கிரிமினல்ஸ் 2 பேரும் அந்த குழந்தைய ஒரு நாளில் கொண்டுட்டானுங்க. ஆனால் உங்கள் அரசியல் லாபத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் அந்த குழந்தைய தினமும் கொண்டுட்டு இருக்கீங்க. அந்த கிரிமினல்ஸுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் அரசியல் பேசி சண்டை போடுறதுக்கும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அந்த குழந்தைய விட்டுருங்க.